சைவமும் வைணவமும் ஒத்துப்போகாமல் தான் இருந்துச்சு. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இந்த திருமலை நாயக்கர் காலத்தில் அப்படி தான் இருந்தது. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் ஒற்றுமைனா எப்படி இருக்கணும்? அந்த ஏற்கனவே திருவிழா எப்படி இருந்துச்சு? சொக்கநாதர் திருமணம் இருக்குது. வைகை ஆத்துல வந்து குளிச்சுட்டு சொக்கநாதர் அவரது அழகப்பெருமான் வந்து திருமணத்தை நடத்திட்டு திருப்பி அவர் ஊருக்கு போறாரு. இவ்வளோ தானே இருந்துச்சு. அப்போ இங்கே எப்படி நடக்குது? அவர் வாராராம், ஆற்றுல இறங்கும்போது அங்கே திருமணம் முடிஞ்சு போயிருதான். முடிஞ்ச உடனே அவர் கோவிச்சிட்டு போயிடுறாராம். திருமால் தான் திருமணம் புரிஞ்சு வச்சாருங்கிறது சிலையே இருக்குது. நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலே அந்த திருமண சிலை இருக்குது. எல்லா திருமண மண்டபங்களில் நிறையா திருமண மண்டபங்களில் பார்க்கலாம். கேலண்டர்லலாம் அச்சிட்டு வழங்குவார்கள். அப்படி தான் அங்கே திருமால் தான் அங்கே கொடுத்ததாகவும் இருக்குது. வரலாறு இருக்குது, சிலை இருக்குது. இப்போ தேனூரில் அப்படி தான் நடந்துக்கிட்டும் இருந்துச்சு. இவர் வந்து பாதியிலே திரும்பி போயிடணும்னு சொன்னால் சைவமும் வைணவமும் ஒற்றுமைப்படுமா, இல்லை சண்டைக்குள்ளே பண்ணுவாங்களா? அப்போ ஏற்கனவே மோசமாக இருந்த சைவ வைணவ குழப்பங்களை மேலும் அதிகரிக்கிறதுக்காகத்தான் இந்த திருமலை நாயக்கர் காலத்தில் அவர் வேணும்னு தான்